இந்த கிழங்க நாம் அதிகமாக பார்த்திருந்தாலும் சாப்பிட்றதுல அதிக ஆர்வம் காட்டுறதில்ல. நம்ம எந்த உணவெல்லாம் தவிர்க்கிறோமோ அவைகள் எல்லாம் பெரும்பாலும் ஆரோக்கியமானதாகவே இருக்கும். அதற்கு இந்த உணவு ஒரு எடுத்துக்காட்டு. இதில் வைட்டமின் ஏ, பி, சி, ஃபைபர், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல சத்துக்கள் வரிசையாக அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்படி அதிக சத்துக்கள் நிறைந்த உணவு ஒன்று தான் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. ஹாய் ஹலோ வணக்கம். டாக்டர் ஹேமா யோகா மற்றும் இயற்கை மருத்துவர். இந்த கிழங்கு எளிதில் கிடைக்கும், சுவையாக இருக்கும் என்பதை தாண்டி பல ஆரோக்கிய குணங்கள் இருக்கு. இதில் இருக்கிற வைட்டமின் B6 உடலின் உற்பத்தியாகும் ஹோமோசிஸ்டின் என்ற நச்சு பொருளை குறைக்கிறதுனால இதயத்தை பாதிக்கக்கூடிய மாரடைப்பு பிரச்சனையை தடுக்குது. இதில் இருக்கிற பொட்டாசியம் இதய துடிப்பை சீராக்கவும் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாகவும் வச்சுக்க உதவுது. இந்த கிழங்குல இருக்கிற வைட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க செய்கிறது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் உண்டாக்கும் நச்சுக்களையும் குறைக்குது. சர்க்கரை வள்ளிக்கிழங்குல இருக்கிற பொட்டாசியம், மெக்னீஷியம் எலும்புகள் ஆரோக்கியத்திற்கும் பற்கள் மற்றும் நரம்புகளின் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற இரும்புச்சத்து, மெக்னீஷியம் இரத்த உற்பத்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தை குறைச்சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் சரிவர செயல்பட உதவியாக இருக்கும். இதன் பேரில் தாங்க சர்க்கரை இருக்கிறதே தவிர சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த கிழங்கை ப்ராப்பராக பாயில் பண்ணி மாடரேட்டாக எடுத்துக்கும் பொழுது சர்க்கரையோட அளவு கண்ட்ரோலாக இருக்கும். இந்த கிழங்கு கணையத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் சோர்வை குறைச்சி எடை அதிகரிக்க இந்த கிழங்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மலச்சிக்கலை தடுக்கும். இப்படி பல நல்ல விஷயங்கள் இருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை பார்க்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மறந்துடாதீங்க. இயற்கை எதை உருவாக்கவில்லையோ அதை எடுத்துக்கொள்ளாதே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.